காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிக் 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 எபிசோடு 15வது எபிசோடு. இன்றைக்கி என்னென்னா சூப்பர் சிங்கர்ஸ்லேருந்து 4 பேர் வந்திருக்காங்க. யார் யாருன்னா மகாலிங்கம், செந்தில், அப்புறம் வேல்முருகன், மூக்குத்தி முருகன், இவங்க 4 பேர் வந்திருக்காங்க. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா செந்தில் விளையாட வந்திருக்காரு. இதில் ஆப்போசிட்டில் காமனர்ஸ் யாருன்னா செக்யூரிட்டி வந்திருக்காங்க, அவங்க தான் வந்திருக்காங்க காமனர்ஸாக. ஃபஸ்ட்டு வந்து ஷபிக் பேர் விளையாட வர்றாரு. அவர் கூட போட்டி போடுறதுக்கு இந்திய பாடகர்னு சொல்லிட்டு அவங்களோட போட்டி போடுறாரு செந்தில். அதில் செந்தில் ஜெயிச்சிட்டாரு. ரெண்டாவது வந்து மூக்குத்தி முருகன் அவர் விளையாட வந்தார். அவர் கூட போட்டி போட்டது பார்த்திங்கன்னா தருண் அவருக்கு போட்டி போட்டாங்க. தருணோட போட்டி போட்டாங்க. தருண் வந்து என்ன சூஸ் பண்ணார்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சென்னத்திரை ஆர்டிஸ்ட் என்கிற இதை சூஸ் பண்ணியிருந்தார். அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வேல்முருகன் வந்து ஷாப்பிங் மால் காம்ப்ளெக்ஸ் இருக்கிற பொருட்கள் சூஸ் பண்ணார். அதுக்கு யார் வந்தாருன்னா கோவிந்தன். அவர் வந்து அதை லாஸ் பண்ணிட்டார், ஆனால் கோவிந்தன் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கடுத்து கடைசியாக மகாலிங்கம் வந்து சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆஷாவை சூஸ் பண்ணார். அது வந்து சூப்பர் சிங்கர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணார். இதில் பார்த்தா ஓவராலாக ஃபன்னல் கூட நல்லா வந்துச்சு. இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் ஓவராலாக வின் பண்ணது பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ஸ்டார்ஸ் தான் வின் பண்ணாங்க. ஓவராலாக 3 பேர் வந்து ஒன் சைடு வின் பண்ணாங்க. காமனர்ஸில் ஒரே ஒரு தடவை வின் பண்ணாங்க. அதுக்கடுத்து 2வது ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 40,000 எடுக்கிற ரவுண்டு. இதில் அந்த 4 பேர் போயிடுவாங்க. அடுத்த 4 பேர் விளையாட வருவாங்க. அடுத்த 4 பேர் வந்து என்னென்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன காமன் போட்டினா 4 ஃபோட்டோஸ் 5 ஃபோட்டோஸ் வரும். அதில் ஒரு மூவி நேம் வரும். அந்த மூவி நேம் கண்டுபிடிக்கிறது தான் டாஸ்க்கு. இதில் வந்து இவங்க விஜய் டிவி ஸ்டார்ஸ் வந்து 8ல் 6 சொல்லிட்டாங்க, 2 வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து காமனர்ஸ் வந்து 7 சொல்லி அவங்க டோட்டலாக வின் பண்ணி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபன்னல் கூட நல்லாவே போச்சு. 2வது ரவுண்டும் டக்குன்னு அந்த டைமுக்குள்ளே என்ன சேர்க்கணும், எதை சேர்த்து சொல்லணும், அப்படி இப்படின்னு நல்லா டக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது ரவுண்டு என்னன்னா ஒரு மூவி நேமு, ஒரு ப்ரொஃபஷ்னலு, ஒன்று வந்து ஏதோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி முருகன் யார் டைம் சேவிங் கம்மியாக இருந்து 3rd ரவுண்டுக்கு அவர் தான் செலக்ட் ஆயிருந்தார். 4th ரவுண்டுக்கு அது 3rd ரவுண்டுக்கு இது காமனர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஷா அவங்க தான் செலக்ட் ஆயிருந்தாங்க. இதில் என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இவங்க சூஸ் பண்ணி இது பண்ணதில் 2 பேர் காமனாக விளையாண்டதில் கரெக்டாக பார்த்திங்கன்னா காமனர்ஸில் ஆஷா தான் வின் பண்ணாங்க. டோட்டலாக அவங்க தான் வின் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு ஃபன்னல் கண்டும் நல்லாவே போச்சு. ஒவ்வொன்றிலையும் எப்படி நம்ம இது பண்ணணும் அதெல்லாம் அழகாக கொண்டு போயிருந்தாங்க. செக்யூரிட்டி அவங்களே எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு தான் கொண்டு போயிருந்தாங்க. அதுபோல் ஆஷாவோட ஒரு பேக்ரவுண்ட் இது சொன்னதெல்லாம் ரொம்ப இதாக இருந்தது, நிகழ்ச்சியாக இருந்தது. 1 இயர்லேயே வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டார். அதெல்லாம் ரொம்ப இதாக இருந்தது. நல்லா பார்க்கறதுக்கு ஃபன்னலுக்கு நல்லா இருந்தது. உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.